ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டுங்க. ரிஷப ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலபுருஷ தத்துவம் அப்படின்றது இந்த காஸ்மிக் அதிர்வுகள் மாதிரி. அதாவது நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்றது இருக்கு. அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது அதுதான் மேஷம் முதல் மீனம் வரை. ஒரு மனிதன் ஏன் ரிஷபத்துல பிறக்குறாங்க, மேஷத்துல பிறக்குறாங்க, அவங்க எந்த டிராப்ல சிக்க போறாங்க, அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி முன்னேறணும். இப்போ ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் முன்னேறிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறக்கிற ஒரு பிறப்பு. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. எல்லாருமே கடமையை முடிக்கதான் பிறந்தாங்களா அப்படின்னா கிடையாது. அதுதான் காலபுருஷ தத்துவம். இன்னும் நமக்கு ஜேர்னி இருக்கு, இல்ல இதுதான் கடைசி ஜேர்னி அப்படின்ற ராசிகளும் இருக்கு. அதனால இந்த ஜென்மத்துல இதை முடிச்சுக்கோங்க, இதுக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற விஷயம்தான் காலபுருஷ தத்துவம்னு பார்க்கும் பொழுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு அறிவு சார்ந்த ஜோதிடம் சார்ந்த விஷயம். மனிதன் பிறப்புல இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் யார் பிறந்தேன், நான் யாரு, என்னுடைய வேலை என்ன. ஒரு குழந்தை பருவத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆசை பாசங்கள் இருக்கும். ஆனா விதி வேற வழியில கூட்டு போகும். கால புருஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது காலம் அப்படின்றது நேரம், புருஷன் அப்படின்றது மனிதனை சொல்லக்கூடியது. அதுதான் கால புருஷன். இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான். எப்படி 24 மணி நேரத்துல 12 மணி நேரமா பிரிச்சாங்களோ அதே மாதிரிதான் 12 ராசிகள். இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியில பிறக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு டிராப் இருக்கும். இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது, இவங்க இதுக்காக தான் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் என்ன? உங்களுக்கு காலபுருஷ தத்துவம் எப்படி இருக்கும்? இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும், நல்லது பண்ணாலும் உங்களை காலபுருஷ தத்துவம் தான் உங்களை வழி நடத்துது. அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டை பகுதி அப்படின்னு சொல்லுவோம். வாக்கு சித்தி. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு பயன்படுத்துறப்போ, வார்த்தைகள் பேசுறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். சீக்கிரமா வார்த்தைகளால ஹர்ட் பண்ணிடுவீங்க. அதாவது காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு வச்சிருக்க டிராப் என்னன்னா வாக்குஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துலதான் வச்சிருக்கும். குடும்பம் அவ்வளவு சீக்கிரமா நல்லபடியா அமைஞ்சிடாது. அதாவது குடும்பமா இருப்பாங்க, ஆனா குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமா அமையாது. சிறு வயதுல இருந்தே ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரிஷபராசி அன்பர்கள் நல்ல செல்ல குழந்தையா வளர்றாங்க. அப்படியே வெளியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ற மாதிரி. ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுலயும் அந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள். யார்கிட்ட எப்படி பழகுறோம், வார்த்தைகளை எப்படி வீசுறோம், நம்ம எப்படி பேசி அந்த காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. பொதுவாகவே கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க டச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன் சம்பந்தப்பட்டது அப்படின்னும் பொழுது எதுவா இருந்தாலுமே இந்த அழகு சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா ஒரு பொழுதுபோக்கு, ஏதோ ஒரு வகையில மத்தவங்கள பொழுதுபோக்கு பண்றதும் மத்தவங்கள சந்தோஷம் பண்றதும், இவங்களால இவங்களுடைய குரல் கேட்கறதாலேயோ இவங்களுடைய முகம் பார்க்கறதாலேயோ மத்தவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற அமைப்பு இருக்கு. இயற்கையாகவே கால்நடைகள் ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸ் வளர்க்குறது, பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது. இவங்க ரிஷபராசி அன்பர்கள் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அந்த வழியில இருக்க திருநாய் கூட இவங்களை பார்த்துட்டு வாலாட்டும். எங்கோ பறந்துட்டு இருக்க கிளி கூட இவங்க கிட்ட வர்றது, இதெல்லாம் இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். மனிதர்கள் கிட்ட பழகிறத விட மிருகங்கள் கிட்ட கூட கனெக்ட் ஆயிடுவாங்க இயற்கையாகவே. இவங்கள பொறுத்த வரைக்கும் நந்தீஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நந்தியை பார்த்து வழிபாடு பண்றது எதுக்கு அப்படின்னா பொறுமை அவசியம். பொறுமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்காது. எந்த மாதிரினா லேசினஸ். அது எவ்வளவு நேரம் அதை போய் பண்ணிக்கிட்டா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல யாராவது உட்காந்துட்டே இருப்பாங்க. வேற யாராவது இந்த வேலை பாரு, அந்த வேலை பாருன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா மத்தவங்களுக்காக அதை செய்கிறது. இவங்க கிட்ட நிறைய மறைமுக டேலண்ட் எல்லாம் இருக்கும். இது இவங்களுக்கு அசுபமா மாறக்கூடாது. அப்போ
இவங்க கிட்ட லக்ஷ்மி வாசம் பண்ணும் ரிஷபத்துல இருக்கவங்க கிட்ட. அப்போ இவங்க குளிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த காலபுருஷ தத்துவத்தின் படி இவங்களுக்கு இருக்க ட்ராப். இந்த குடும்பம் இவங்கனாலதான் நல்லா இருக்கணும் அப்படின்றது விதி அமைப்பு. அந்த குடும்ப பாரத்தை இவங்க தூக்கி சுமக்கணும் அப்படின்றது ஒரு அமைப்பு. அப்போ அவ்ளோ சீக்கிரம் இந்த காலம் வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்றத கொடுக்காது. படிப்புல ஒரு தடை பண்ணும். ஒரு விஷயத்த படிப்பாங்க. படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாம நிறைய பேருக்கு அமைஞ்சிரும். இல்லைன்னா படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னாலும் வருமானம் குறையிறது. ஏதோ ஒரு வகையில ஏங்க வைக்கிறது, புலம்ப வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வாக்கு சரியா இல்லை அப்படின்னா விதி வச்சு செய்யும். சில ஆண்கள் ரிஷபத்துல இருப்பாங்க. ஆசை வார்த்தைகள் பேசுறது, கவிதை மயமா பேசுறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்க ட்ராப் தான். ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு பெண் சாபம் அதிகம். அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ஒரு பெண் சாபம் அப்படின்றது இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தவறான செயல்களால இல்ல நம்பிக்கை மோசடி பண்ணது ஏதோ ஒரு வகையில இந்த பெண் சாபம் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமா நீங்காத ஒன்று. இதுவே வந்து ஒரு ரிஷபத்துல ஆண் பிறந்தாங்கன்னா அந்த பெண் சாபத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க திருமணமே பண்ணாலுமே அந்த பெண்ணுக்கும் ஏங்கி ஒரு பெண் சாபம் இருக்கும். அப்போ அதுக்கான விமோச்சனம் என்ன அப்படின்னா வரக்கூடிய பெண் தான் சுக்கிரன். அந்த சுக்கிரனை வந்து நல்லபடியா சந்தோஷமா வச்சிருக்கணும். இன்னும் கண்ணீரும் கம்பளியுமா வச்சுருந்தா திரும்ப திரும்ப அந்த ட்ராக் உள்ள போயிட்டே இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் காலபுருஷ தத்துவம். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படின்னா அந்த சோம்பேறியா உட்கார்ந்தாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு விஷயம் இவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பேபிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்லா இருக்க ஹெல்த் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையோடு கனெக்டடா இருக்காங்களோ, அந்த காலபுருஷ தத்துவத்தின் விஷயமே ரகசியமே அதுதான். குடும்பம் இயற்கை சூழலா இயல்பா நீங்க இருந்துட்டு போங்க. இயல்பா இல்லாம இருந்தீங்கன்னா அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு போயிட்டு இந்த நிறைய விஷயங்களுக்குள்ள நீங்க போக போக அந்த ட்ராப்குள்ள விழுந்துகிட்டே நீங்க இருப்பீங்க. ஸோ இந்த குடும்பம் நம்மனால சந்தோஷமா இருக்கு, வார்த்தைகள் சரியா பேசணும். இப்போ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா ஏதாவது வந்து ஆஷான வேர்ட்ஸை வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு, திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான கரெக்டா இருப்பாரு. ஸோ அத மாதிரி எல்லாம் நீங்க இருக்காதீங்க. உங்க லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண் ஆஷா திட்டுறதால பிரச்சனை வருது. ஸோ கூப்பிடுறதே அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ்ல தான் சில பேர் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய விஷயம். அப்போ நம்ம இந்த காலபுருஷ தத்துவம் பேசும்பொழுது இதுதான் இவங்களுடைய குணம் அப்படின்னும் பொழுது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா தொழிலே வந்து வார்த்தைகள்ல தான் நடக்க போகுது. கம்யூனிகேஷனை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அதாவது ஒரு ப்ரொஃபஷன் வந்து சூஸ் பண்றீங்க, ஹெச்ஆர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட அந்த சேல்ஸ் ஏதாவது நீங்க வந்து பியூட்டி ரிலேட்டடா இல்ல கலை ரிலேட்டடா அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா மீடியா, இயற்கையாகவே கலை உணர்வு பார்த்தாலே கலையா இருக்காங்க அப்படின்ற அட்ராக்ஷன் ரிஷபத்துக்கு உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவா யூஸ் பண்ணும்பொழுது புன்னகை அதிகமா யூஸ் பண்ணணும். சிடுமூஞ்சா இருக்கிறது. சில ரிஷபராசிக்காரங்களாம் அப்படி இருப்பாங்க. அதாவது என்ன ஆனாலும் திருந்தாம நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். இதெல்லாம் வந்து இந்த காலபுருஷ தத்துவம் இவங்களுக்கு சொல்ற விஷயம். இதெல்லாம் உன்னுடைய குணம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நீ இருக்க இருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப. உன் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்துல நிராயுதபாணியா நிக்கக்கூடிய அமைப்பு. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் படி சந்திரனுடைய இடத்துல நீங்க இருக்கீங்க, 2ஆம் ஸ்தானம். சோ சந்திரனை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம்மாவின் அன்பு கிடைக்காம ஏங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் வந்து ரிஷபராசியில இருக்கிறவங்களுக்கு இருக்கும். என்னதான் பாசமா இருந்தாலுமே கூட எனக்கு தாய் பாசம் இல்லை, இன்னும் என் அம்மா என் கூட இன்னும் கொஞ்சம் பாசமா இருந்திருக்கலாம். அப்படி அம்மா பாசமா இருந்தா பக்கத்துல அம்மா இருந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன். அப்படியே அம்மா பக்கத்துல வந்து பாக்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இது மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இந்த ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிக்கிறாங்க. இத வந்து உங்களுக்கு காலபுருஷ தத்துவம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ இயற்கையை நோக்கி போறதும் தெய்வத்தை நோக்கி போறதும் அப்போதான். அவ்வளோ சீக்கிரம் ரிஷபம் தெய்வத்தை நம்ப மாட்டாங்க, எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. விதண்டாவாதம் அதிகமா இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு.
சோ, அந்த வார்த்தைகளாலேயே இந்த காலபுருஷ தத்துவம் திருப்பி உங்களுக்கு ஓங்கி ஒரு அடியை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு புடிச்சவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது, "ஏன் இப்படி நடந்துச்சு? என்னுடைய வாழ்க்கை என்ன?" அப்படின்னு கொண்டு போகும்பொழுது, அப்படியே வேற ஒரு டைமென்ஷனா இவங்க மாறி, அதனால தான் சொல்றோம், இந்த நந்தீஸ்வரர் வழிபாடு பிரதோஷ காலங்கள்ல அமைதியா போய் உட்கார்ந்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரை நிலா, 3ஆம் பிறை சிம்பிள் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் பொழுது மைண்ட் கொஞ்சம் கூலா இருக்கும். ஏன்னா ஹீட் பாடியா இருக்கிறதால தலைவலி வர்றது, மைக்ரைன் வர்றதெல்லாம் இவங்களுக்கு இருக்கு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் கூட சீக்கிரமா வந்துடும். கூலா எதுவும் சாப்பிட முடியாது. இவங்க எனர்ஜியை கூலா வச்சுக்கணும். ஏன்னா யூட்ரஸ் ப்ராப்ளமும் வரும், சுகரும் வரும். ஏன் அப்படின்னா இனிப்பு விரும்பிகளா இருப்பாங்க, ஃபுட் லவர்ஸ் கூட இவங்க இருப்பாங்க. இது எல்லாமே ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ராப். இந்த ட்ராப் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இத கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய விதி இப்படிதான். இந்த தத்துவம் புரிய புரிய இவங்களுடைய லைஃப் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஆனா ரொம்ப லேட் ஆகும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைகள், டைலரிங், இல்ல காஸ்டியூம் டிசைனிங், ஃபிலிம்ல இருப்பாங்க, கவிதை எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் ரொம்பவே அவங்களுக்குள்ள தனிப்பட்ட தன்மை அதிகமாகவே இருக்கும். எல்லாத்தையும் குடத்துக்குள்ள ஒரு விளக்கேத்தி வச்ச மாதிரி அதுக்குள்ளே போட்டு மூடி வைக்காம உங்களுடைய திறமைய வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். எப்பவுமே அடுத்தவங்களுக்காக பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்க சிறப்பா தேர்ந்தெடுங்க, கவனம் செலுத்துங்க. அப்படி நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண வேணாம். நீங்க நல்லா யோசிச்சு தீர்மானிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஜாதகம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்க பண்ணலாம். உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.